தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 18:10 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். இந்த மல்குஸ் பிரதான ஆசாரி வேலைக்காரன் இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும்படியாக வந்திருக்கிறான். பொதுவாக அந்த நாட்களிலே பிரதான ஆசாரியர்கள் தாங்கள் விரும்பாத ஒரு நபரிடம் யாரை அனுப்புவான்னு சொன்னால் இப்படி தனது வேலைக்காரர்களை அனுப்புவது வழக்கம். அப்படி இந்த பிரதான ஆசாரி வேலைக்காரன் மல்குசுவை அவன் அனுப்பியிருக்கிறான் பாருங்க. ஆக கைது செய்ய வந்தவன், அவனோடு கூட திரளான ஜனங்கள் இயேசுவை கைது செய்யும்படியாக வந்திருக்கிறார்கள். அப்படி கைது செய்ய வந்த சத்துருக்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் சத்துருவை சிநேகிக்கிறவர் இயேசு. மட்டுமல்ல, இந்த பேதுரு குறித்து சில வார்த்தைகளை மனதில் வைக்க வேண்டும். இந்த பேதுரு பட்டயத்தை உருவி மல்குசின் காதை வெட்டினான். மல்குசின் தலைக்கு குறிவைத்தான். ஆனால் தப்பி காது அறுபட்டு விழுந்தது பாரு. ஆண்டவரிடத்துல ஆக இதை செய்யலாமா வேண்டாமா என்று அந்த இடத்துல கேட்காமல் துணிந்து இப்படி காரியத்தை செஞ்சுட்டார் பாருங்க. அவர் மெய்யாகவே பேதுரு ஒரு பெரிய துணிச்சல்காரர் தான், தைரியசாலி தான். ஏன்னு கேட்டால் திரளான ஜனங்கள் தடிகளையும் ஆயுதங்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி இவர்கள் இருப்பதோ 11 சிஷ்யர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தனி ஒருவராக பட்டயத்தை உருவி வந்தவனுடைய காதை வெட்டினார் என்று சொன்னால் உண்மையிலே தைரியசாலித்தான். ஆனால் இப்படி செய்த காரியம் அவருக்கு தைரியமாக இருக்கலாம், ஆக மன துணிச்சலாக இருக்கலாம், சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கலாம். இது ஒரு மாம்ச வைராக்கியம் தான். இந்த வைராக்கியத்தில் அது ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லை, அங்கே பரிசுத்தம் இல்லை, தேவ சித்தத்துக்கு இடம் இல்லை, தேவ திட்டம் இல்லை, முழுக்க முழுக்க மாம்சத்தின்படி உண்டான மாம்ச வைராக்கியம் தான் பாருங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இதுல இருந்து சில முக்கியமான காரியங்கள் மனசுல வைக்கணும். நமது ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவள் அல்ல, நமது ஆயுதங்கள் எல்லாம் ஆவிக்குரியதா இருக்க வேண்டும் பாருங்க. அர்ப்பணிக்க வேணும், தாழ்த்த வேணும், விட்டு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும். அதுதான் நமது ஆயுதங்கள். இந்த உலகம் நம்மை பகைக்கலாம், அநேகர் நம்மை விரோதிக்கலாம், உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம், துரோகம் பண்ணலாம். ஆனால் நம்ம யாரையும் பழி வாங்காமல் ஜெபம் பண்ணி அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து சத்துருவை சிநேகித்து கிறிஸ்துவின் அன்பை சுபாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது எத்தனை கடினமான இதுமுள்ள மக்களாக இருந்தாலும் மனம் திரும்புவார்கள். அதுவே ஆண்டவர் விரும்புகிற ஆயுதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.